அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா ஜில்லுன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். கடாயில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணுவோம். இது 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டுக்கலாம். இதில் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஆற வச்ச பால் போட்டுக்கோங்க. சூடாக போடாதீங்க. நல்லா கலந்து விடலாம் கட்டி இல்லாமல். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாலில் இதை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டுங்க. இது கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிரும். நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா திக்கானோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி, திராட்சை, மாம்பழம், பேரிச்சம்பழம், மாதுளைப்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், முந்திரி, பாதாம் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதையெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஜில்லுன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.